எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ஹேமா. 30 டேஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இன்றைக்கி டே 24 ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் சாப்பிட்டேன், இந்த டே ஃபுல்லாக இன்றைக்கி எப்படி போச்சுன்னு இந்த வீடியோவில் இருக்கும். இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ எப்போ விட வீடியோ இன்றைக்கி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெயினாகவும் இருக்கும். ஏன்னா அருண் வீட்டில் இருந்தாங்க. ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வெயிட் லாஸ்க்காக. ஸோ கண்டிப்பாக எப்பவும் போல் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போன வீடியோலே சொல்லியிருப்பேன், இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் முடியறதுக்கு கரெக்டாக இன்னும் ஒரு வாரம் இருக்குது. ஸோ இந்த ஒரு வாரத்தில் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் டிப்ஸ் எல்லாம் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் வெயிட் லாஸ் பற்றி. எப்படி வெயிட் லாஸ் வந்து குயிக்காக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட் லாஸ் 2 விதத்தில் பண்ணலாம். குயிக்காகவும் பண்ணலாம், கொஞ்சம் ஸ்லோவாக வந்து எடுத்து அந்த வெயிட் லாஸ் நம்ம பண்ணலாம். ஆனால் நான் வந்து குயிக்காக தான் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன் ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ அந்த டிப்ஸை தான் உங்க கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இன்றைக்கி டேவே கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா சண்டே இல்லையா? சண்டே வந்து எனக்கு கொஞ்சம் லேசியான டே தான் மற்ற டேவை கம்பேர் பண்ணும்போது. மற்ற டேஸில் வந்து ரெகுலராக வேலை இருந்துகிட்டே இருக்கும், ஓடிட்டே இருப்பேன். பட் சண்டே மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்கும். வேலையெல்லாம் ஒன்று தான், மற்ற டே மாதிரி தான் இன்றைக்கும் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். பட் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து ரெஸ்ட் எடுத்து ஒரு வேலையும் செய்ய முடியும். ஏன்னா அருணுக்கு ஆஃபீஸ் இருக்காது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து எல்லா ஒர்க்கையும் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி அப்படி தான். மார்னிங் வந்து எழுந்தாச்சு, கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துட்டேன். பட் எழுந்து எல்லாருக்குமே பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துட்டேன். எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க வீட்டில். பாப்பா அதுக்கப்புறம் அருண் சொல்லிவிட்டு எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கிட்ட வந்து நான் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணணும். ஸோ அப்போ தான் நெல்லிக்காய் ஜூஸ் போடலான்னு கிச்சனுக்கு வந்திருந்தேன். கிச்சனை பார்த்தா இந்த நிலைமையில தான் இருந்தது. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துட்டு கையோடு அப்படியே கிச்சனை விட்டு போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நேற்று நைட் வாஷ் பண்ணியிருந்த பாத்திரம்லாம் அப்படியே இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் சாப்பிட்ருந்த பிளேட்லாம் இருந்தது, அதுவுமே அப்படியே கையோடு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிச்சிடலான் தான் வந்திருந்தேன். கிச்சனை லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பவர் கட் ஆகிடுச்சு. ஸோ பவர் வர வரைக்கும் சும்மா தானே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாத்திரம் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அந்த பாத்திரம் கழுவி வச்சுருக்கேன் இல்லையா, அதுக்குள்ளே வந்து மிக்ஸி ஜார் மாட்டிக்கிச்சு. ஸோ அது எடுக்கிறதுக்காக தான் அந்த பாத்திரம்லாம் எடுத்தேன். ஸோ அது எடுக்கிறதுக்குள்ளே வந்து பவரும் கட் ஆகிடுச்சு. ஸோ பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு கரெக்டாக முடிக்கும் போது பவர் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு நானும் அருண் குடிச்சிருந்தோம். அருண் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு கொடுத்துருந்தேன். நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எம்டி ஸ்டொமக்கில் தான் குடிக்கணும்னு கிடையாது. அது வெயிட் லாஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் எம்டி ஸ்டொமக்கில் குடித்தா நல்லது. ஸோ நீங்கள் நார்மலாக வந்து நெல்லிக்காய் ஜூஸோட பெனிஃபிட்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எம்டி ஸ்டொமக்கில் தான் குடிக்கணும்னு கிடையாது. ஒரு சில பேருக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்கள வந்து எம்டி ஸ்டொமக்கில் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் அவங்களால குடிக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் நெஞ்செரிச்சல் அந்த பிரச்சனை வரும். ஸோ அதனால் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்காமல் நீங்கள் வந்து மிட் மார்னிங் டைம் இருக்கு இல்லையா, ஒரு 11 மணி 10 மணிக்கிட்ட, ஸோ இல்லைனா ஒரு 12 மணி, ஸோ அந்த டைமில் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ஸோ இது வந்து ஹேர் ஃபால்க்கு அதுக்கப்புறம் ஸ்கின்னுக்கு ஹெல்த்துக்கே ரொம்ப நல்லது. அதனால் உங்களுக்கு எப்போ இந்த ஜூஸ் குடிக்கணும்னு தோணுதோ, செய்யறதுக்கு டைம் இருக்கோ அப்போ செஞ்சு குடிங்க. அதுவும் ஒரு 6-5 மணிக்குள்ளே ஈவினிங்குள்ளே குடிச்சிருங்க, அதுக்கு மேலே குடிக்க வேணாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரத்தில் ஒரு 3-4 முறை மட்டும் எடுத்துக்கோங்க. அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஸோ ஒரு வாரத்தில் ஒரு 4 முறை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், அதுக்கு மேலே வேணாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு வெயிட் லாஸ் டிப்ஸை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கவா? ஃபஸ்ட்டு வெயிட் லாஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஃபாஸ்ட்டாக குயிக்காக பண்ணிடலாம், இன்னொன்று வந்து கொஞ்சம் ஸ்லோவாக டைம் எடுத்து பண்ணுவாங்க ஒரு சில பேர். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபாஸ்ட்டாக தான் ட்ரை பண்ணியிருந்தேன். மாதத்தில் ஒரு 4-5 கிலோ வந்து வெயிட் லாஸ் ஆச்சுன்னா அது கொஞ்சம் குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கிற வெயிட் லாஸ். ஸோ அது வந்து ஓரளவுக்கு ஹெல்தி தான். அதை விட கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா தான் அது வந்து அன்ஹெல்தின்னு சொல்லுவாங்க. ஒரு 5 கிலோக்கு மேலே நீங்கள் மாதத்துலேயே வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 மந்த்லேயே, ஸோ அது வந்து கொஞ்சம் அன்ஹெல்தி. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிட வேணாம். ஓரளவுக்கு குயிக்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 4-5 கிலோ வந்து ஒரு மாதத்தில் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகணும். அதுதான் ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். நீங்கள் எல்லா வெயிட் லாஸ் ஜர்னி முடித்ததுக்கப்புறம் திரும்பி வந்து ரெகுலர் நீங்கள் சாப்பாடு சாப்பிடுவீங்க இல்லையா, ஸோ அப்போ வந்து திரும்பி வந்து வெயிட் டக்குன்னு ஏறிடும். ஸோ அது வந்து ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஏறும். நீங்கள் மாதத்தில் ஒரு 4 கிலோ 5 கிலோ மட்டும் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டக்குன்னு வெயிட் லாஸ் வந்து கெயினே ஆகாது வெயிட் அவ்வளோ சீக்கிரம். ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ அதனால் ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணிடாதீங்க.
ஸ்லோவாக பண்ணுற வெயிட் லாஸ் மெத்தட் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது வந்து அவங்க 1 இயர் கிட்ட வந்து டைம் எடுத்து 1 to 2 இயர்ஸ் கூட டைம் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் என்ன ஆகும்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். மாதத்துலேயே 2லேருந்து 3 கிலோ மட்டும் தான் லாஸ் ஆகும். ஸோ அது வந்து அவங்க வந்து எக்ஸ்ட்ரா அதில் ஆட் பண்ணிக்கிறது கொஞ்சம் வாக்கிங், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் லாஸ் வந்து குயிக்காக இருக்கும், ஓரளவுக்கு இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் மெத்தட். பட் இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது வந்து வாக்கிங் ஏதாவது இன்க்ளூட் பண்ணணும். நீங்கள் வாக்கிங் இல்லைன்னா எக்ஸசைஸ், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இப்போ கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ அப்போ தான் வெயிட் லாஸ் ஆகும். அவங்க வந்து நார்மல் ஃபுட் தான் சாப்பிடுவாங்க, எந்த ஃபாஸ்டிங்லாம் இருக்க மாட்டாங்க. குயிக்கான ஃபாஸ்டிங் வெயிட் லாஸ் மெத்தட்னால் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான். ஸோ இதில் தான் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் குயிக்காக இருக்கும். அதே மாதிரி எந்த எக்ஸசைஸ், வாக்கிங் இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ண வேணாம். பண்ணாமலே நீங்கள் ஒரு மாதத்தில் 3 கிலோ ஈஸியாக குறைச்சிடலாம். அந்த ஃபாஸ்டிங் இருக்கிறீங்களா அந்த டைம், ஸோ அந்த டைமில் தான் நல்ல ஃபேட் லாஸ், வெயிட் லாஸ் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். உடம்பு தன்னைத்தானே க்ளீன் பண்ணிக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஃபேட் லாஸ் நடக்கும். அதனால தான் வந்து இந்த குயிக்கான மெத்தட் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நான் சொல்கிறேன். ஸோ வெயிட் லாஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கெயின் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ரொம்ப ஓவர் ஈட்டிங் பண்ணால் மட்டும்தான் வெயிட் 1 கிலோ 2 கிலோ கிட்ட கெயின் ஆகும். மற்றபடி நீங்கள் எப்படி லாஸ் பண்ணிங்களோ அதே வெயிட்டில் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணிக்கிறது கூட ஒரு 12:12 ஃபாஸ்டிங் மெத்தட் இருக்கு இல்லையா? ஸோ அதை கூட ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு வரலாம். ஒரு 9 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலைல ஒரு 9 மணிக்கு நீங்கள் வந்து உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு, ஸோ அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலே ஃபுல்லாக மாற்றிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போயாவது ரேராக மிட் நைட்டில் எப்போயாவது ரேராக சாப்பிட்டுக்கலாம். ஸோ சாப்பிடாமல் இருக்க முடியாது, இருக்கிறது ஒரு லைஃப் இல்லையா? ஸோ அதனால் அந்த மாதிரி ரேராக எப்போயாவது சாப்பிட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம். இல்லைனா இந்த லைஃப் ஸ்டைலே அப்படியே வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வெயிட்டும் அப்படியே மெயின்டைன் ஆகும். உங்களுக்கு ஃப்யூச்சர்லேயும் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ வெயிட் லாஸும் சூப்பராக இருக்கும். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணி நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ நான் ஒரு டயட்டிஷியனோ இல்லை வந்து நான் ஒரு டாக்டரோ கிடையாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஜஸ்ட் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு அதை வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். நானும் உங்களை மாதிரி ஒரு சராசரி மனுஷி தான். ஸோ உங்களை மாதிரி இருந்து இப்போ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து என்னை ஒன்றும் அவ்வளோ பெருசாக நினைக்க வேணாம். ஸோ நானும் நீங்கள் எல்லாருமே ஒன்று தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சால் கூட அதை வந்து என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவுமே நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னோடய ஃபாலோவர்ஸ் தான், எனக்கு ரெகுலராக கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க, ஒரு சில டைம் வந்து 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுவேன், ஒரு சில டைம் வந்து 14 ஹவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி பண்ணக்கூடாது, அது சொல்லிக்கிறேன். நீங்கள் ஒன்ஸு 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுவே வந்து கண்டினியூ பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கீங்கன்னா அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா இடையில இந்த மாதிரி 14 ஹவர்ஸ் அந்த ஃபாஸ்டிங்கை வந்து இடையில அது மாதிரி இன்க்ளூட் பண்ணக்கூடாது. எந்த ஃபாஸ்டிங் நீங்கள் இருக்குன்னு தோணுதோ அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். எது உங்களால் நார்மல் டேஸில் உங்களால் இருக்க முடியுமோ அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். உடம்பு வந்து ஒன்ஸ் செட் ஆகிடுச்சுன்னா ஸோ அது ஃபுல்லாக தான் நடக்கும். நீங்கள் மாற்றி பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ் நடக்காது. அந்த வெயிட் லாஸ் அப்படியே நின்றுடும். அந்த ஃபேட் லாஸ் அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடும். வெயிட் லாஸ் இருந்தால் கூட ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அது திரும்பி வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து எந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ, எந்த ஃபாஸ்டிங் விண்டோ ஃபாலோ பண்ணுறீங்களோ அதவே வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து வீட்டுக்குள்ளே வரலாமா? நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு ஃபேமிலியே கொஞ்சம் குடிச்சிக்கிட்டோம். எங்கள் 4 பேருக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் இஷ்டம். ஏன்னா ரெகுலராக குடிச்சு இந்த டேஸ்ட்டு எங்களுக்கு பழகிடுச்சு. தம்பிக்கு வந்து நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கலாமான்னு கேட்பீங்க, சளி பிடிக்காதான்னு சொல்லிட்டு. இது சம்மர் சீசன்லேயே கொடுக்கலாம், அதுவும் ஆஃப்டர்நூன் டைமில் தான் கொடுக்குறேன். ஸோ ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதில் பெப்பர் அதுக்கப்புறம் இஞ்செல்லாம் சேர்த்துருக்க இல்லையா? ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து சளி பிடிக்காது. பாப்பாவுக்கு 2 வயசுக்கு மேலே ஆகுது. ஸோ அதனால் அவளுக்கு கொஞ்சம் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ ஜூஸ் குடித்ததும் அது கூட கொஞ்சமாக நட்ஸ் சாப்பிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் சுத்தமாக வெஜிடபிள் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதனால் நானும் வரணும். வீட்டு பக்கமே வெஜிடபிள் கடை இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு வெஜிடபிள் வாங்கிட்டு வந்தோம். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ஸோ பாப்பாவும் தம்பி வீட்டில் விட்டு தான் போயிருந்தோம். ஏன்னா நிறைய வெஜிடபிள் வாங்க வேண்டியிருந்தது. ஸோ அதனால தான் ஒரு 10 நிமிஷத்தில் குயிக்காக வாங்கிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் திரும்பி வந்துட்டோம். அருண் ஒரு ஆளே போய் வெஜிடபிள் வாங்கிட்டு வர மாட்டாங்க. அப்படியே வாங்கிட்டு வந்தாலும் எனக்கு செட் ஆகுறது இல்லை.
ஒன்று கொஞ்சமாக வாங்கிட்டு வராங்க, இல்லைனா ஏதாவது வெஜிடபிள் புதுசாக பார்த்தா அது வாங்கிட்டு வர மாட்டாங்க. கேரட் பீன்ஸ் இப்படியே தான் வாங்கிட்டு வருவாங்க சொல்லி அமிச்சா கூட. ஸோ அதனால தான் நானுமே போயிருந்தேன். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே வந்துட்டேன். ஸோ அதனால் நீங்கள் கமெண்ட்டில் எதுவும் கேட்காதீங்க, குழந்தைங்கள விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு சொல்லிட்டு. ஏன்னா வீட்டில் யாரும் இல்லை, வேறு வழி இல்லை. ஸோ அதனால் இந்த முறை போயிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். இது ஒரு 2 வீக்ஸ் கிட்ட வந்துடும். ஸோ அப்படியே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. வெஜிடபிள் இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அதை வச்சு சூப்பராக சமாளிச்சிக்கலாம். அப்படியே வரும்போதே ஒரு பெரிய வாட்டர்மெலன் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோம். ஏன்னா பாப்பாவுக்கு வாட்டர்மெலன்னா ரொம்ப இஷ்டம். இப்போ சம்மர் சீசன் வேறையா, ஸோ எங்கே பார்த்தாலும் வாட்டர்மெலன் தான் இருந்தது. ஸோ அதனால் ஒரு வாட்டர்மெலன் வரும்போதே வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வந்து ஒரு 5 கிலோ இருந்தது. கரெக்டாக ஒரு 120 கிட்ட ரேட் வந்தது. ஸோ அதை பார்த்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். போன வாரம் வரைக்கும் தான் வாட்டர்மெலனை வச்சு ஃபுல்லாக அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருந்தோம். திரும்பி அது காலி ஆயிடுச்சுன்னு நினச்சா திரும்பி இன்னொரு வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே வெறும் வாட்டர்மெலனை தான் சாப்பிட போகிறோம். ஃப்ரூட்டுக்கு இப்போதைக்கு இந்த வாட்டர்மெலன் தான். சம்மருக்கு நம்மளுக்கு அப்போ என்ன ஃப்ரூட் கிடைக்குதோ அதை வச்சு தான் ஓட்டணும் இல்லையா. ஸோ அதனால் இந்த வாட்டர்மெலனை வச்சு தான் இந்த டயட் ஃபுல்லாக நம்ம ஓட்ட போகிறோம். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த வாட்டர்மெலன் சாப்பிட்லாம். ஏன்னா இதில் ரொம்ப லோ கேலரி தான். அதுமாரி வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, ஃபைபர் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு நாளைக்கு ஒரு 4லேருந்து 5 பீஸ் கிட்ட வந்து தாராளமாக இந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்லாம். ஸோ சம்மர் சீசன்லையா கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. வாட்டர்மெலனை கட் பண்ணதுமே ஒரு பாதி வந்து காலி ஆகிடுச்சு. நாங்கள் 4 பேருமே சேர்ந்து நல்லா சாப்பிட்டுட்டோம். ஸோ லஞ்சு சாப்பிட வேணான்னு தோணுச்சு அதுக்கப்புறம். ஏன்னா வயிறு நல்லா ஃபில் ஆகிடுச்சு அந்த வாட்டர்மெலன் சாப்பிட்டதால. அதனால் டயட்டில் இருந்திங்கன்னா இந்த வாட்டர்மெலன் நிறைய எடுத்துக்கோங்க, வயிறு நல்லா ஃபில் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு ஆஃப்டர் ஃபுட்டுக்கு அப்புறம் இது ஒரு 2 பீஸ் எடுத்தாவே போதும். ஸோ வயிறு நல்லா ஃபில் ஆகிடும். எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு சாப்பிட தோணாது. ஸோ அதனால் வந்து லஞ்சு செய்ய வேணாம், ஸோ அப்படியே விட்டுடலான்னு விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நேற்று யாரும் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருந்தாங்க போன வாரம். ஸோ நான் டயட்டில் இருக்கிறதால சுத்தமாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றதே இல்லை. அருணுமே வந்து ஆஃபீஸ் போகிறதால அவங்களுமே சாப்பிடல. ஸோ இன்றைக்கி தான் லைட்டாக எடுத்து சாப்பிட்ருந்தாங்க. ஆனால் பாப்பா ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சாப்பிடுவோம். ஸோ பேலன்ஸ் கொஞ்சம் ஐஸ்கிரீம் இருந்தது. ஸோ அது வந்து வேஸ்ட் ஆக்க வேணாம்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சமாக வந்து மில்க் ஷேக் போட்டிருந்தேன். கொக்கோ பவுட்ரு வாங்கி வச்சுருந்தேன், சாக்லேட் பவுட்ரு இருக்குது இல்லையா. ஸோ அது முன்னாடியே வாங்கி வச்சுருந்தது அப்படியே இருந்தது. ஸோ அது வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த வெனிலா ஐஸ்கிரீம் இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். அதுக்கூடயே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட இந்த கொக்கோ பவுடர், அதுலேயே லைட்டாக சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கொக்கோ பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இனிப்பு எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு அந்த இனிப்பே கரெக்டாக அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வேறு எதுவும் சேர்க்கல. அது லைட்டாக வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கு இல்லையா, அது நல்லா சில்லாக இருக்கிற பாலாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுவுமே சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிடணும். ஸோ நல்லா திக்காக க்ரீமாக இருக்கும். கடையில் வாங்குகிறோம் இல்லையா மில்க் ஷேக், சாக்லேட் மில்க் ஷேக், ஸோ அந்த டேஸ்ட்டில் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு லஞ்சே வேணான்னு சொல்லிட்டாங்க வீட்டில் எல்லோரும். அருணுமே சொன்னாங்க, பாப்பாவுக்கும் வேணான்னு சொல்லிட்டா. ஸோ எனக்கும் வேணான்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக எனக்கு லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் லஞ்சு செய்யாமல் இருக்க முடியாது, ஈவினிங் வரைக்கும் தாங்காதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் லஞ்ச் செய்யலான்னு சொல்லிட்டு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். மில்க் ஷேக் நான் குடிக்கலைங்க, அருணும் பாப்பா மட்டும் தான் குடிச்சிருந்தாங்க. அது சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதான் சண்டே 1 டே மட்டும் தான் நான்வெஜ் நாங்கள் செய்வோம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த நான்வெஜ் போய் எடுக்கிறதுக்கே மூடே இல்லை. ஏன்னா காலையிலே வெஜிடபிள் வாங்க போயிட்டு வந்து அங்கேயே டைம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த வாட்டர்மெலன் சாப்பிட்டதால மூடே போயிடுச்சு. ஏன்னா பசியே இல்லை சுத்தமாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு மட்டும் லைட்டாக பசி இருந்தது. ஏன்னா நான் காலையிலேருந்து சாப்பிடல இல்லையா. ஸோ அதனால் அதுக்கப்புறம் ஏதாவது சிம்பிளாக செய்யலான்னு தான் லஞ்ச். அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்லாம் சேர்த்து எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா வெஜிடபிள்லாம் வாங்கிட்டு வந்தது இருந்தது. ஸோ வீட்டில் எக்குமே இருந்தது. ஸோ அதை சேர்த்து நான்வெஜ்ஜும் சண்டே சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும், வெயிட் லாஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்ல நியூட்ரிஷன், அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் எல்லாமே இருக்கும் அதில். ஸோ அதனால தான் வந்து அது செய்யலான்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் டிசைட் பண்ணி அது செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அருண் கேமரா கிட்ட நின்று என்ன பண்ணுறாங்க தானே பார்க்குறீங்க, பாட்டு பாடிட்டு இருக்காங்க.
பின்னாடி பேக்ரவுண்டில் ஸ்பீக்கரில் ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கு. ரீசெண்டாக இப்போ ஒரு ஹிந்தி மூவி ஒன்று வந்தது இல்லையா, அது மூவி நேம் எனக்கு தெரியல, மறந்துடுச்சு. ஏன்னா நான் அந்த படம் பார்க்கல, ஸோ அதனால் எனக்கு மூவி நேமும் தெரியல. ஏன்னா அருண் ஒரு 2 டைம்ஸ் பார்த்துருப்பாங்க போல இருக்குது. அவங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிடுச்சு. ஸோ அதுமாதிரி அதில் இருக்கிற பாட்டு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த பாட்டு தான் இப்போ ரீசெண்டாக எங்கள் வீட்டில் ஓடிட்டே இருக்குது. ரெகுலராக ஸ்பீக்கரில் போட்டு அந்த பாட்டை போட்டு விட்ருவாங்க. போட்டுறது மட்டும் இல்லை, அவங்களுமே சேர்ந்து பாட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தான் அந்த பாட்டை தான் கிளாஸ் கழுவிட்டு அங்கே நின்று பாடிட்டுருக்காங்க. கேமரா ஆன்லேருந்து தான் அவங்களுக்கு தெரியல. ஸோ அவங்களும் கேஷுவலாக பாடியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என்னோடய ஃப்ரைட் ரைஸ்க்கு எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே ஃபேன் தான். ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்குமே என்னோடய ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். ஹோட்டலில் அதுக்கப்புறம் ரோட் கடையிலலாம் கிடைக்கும் இல்லையா, அந்த ஃப்ரைட் ரைஸை கம்பேர் பண்ணும்போது என்னோடய ஃப்ரைட் ரைஸ் இன்னும் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஸோ இதே மெத்தடில் நீங்களும் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற அந்த மசாலா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த மசாலா யூஸ் பண்ணி தான் இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். கடையில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன். நமக்கு இப்போ வந்து டயட் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து ஆயிலாக ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துருந்தேன். அதில் ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். ஸோ அது கூட கொஞ்சமாக வந்து உப்பு, பெப்பர், ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு அதை வந்து லைட்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை வந்து லைட்டாக பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சேர்த்துற வேணாம், ரொம்ப ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. நம்ம முட்டை பொரியல் எப்பயும் ரெகுலராக பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இது லைட்டாக பொரித்து எடுத்துருங்க. பொரித்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் நம்ம வெஜிடபிளாக ஆட் பண்ணி ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். அருணுக்கும் பாப்பாவுக்கும் சேர்த்தே தான் இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு லஞ்ச் வேணானே சொல்லிட்டாங்க, வயிறு ஃபில்லாக இருந்ததால். ஸோ நான் மட்டும் சாப்பிட்ருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் மிச்சம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நைட் டின்னருக்கும் இதே தான் வச்சு சாப்பிட்ருந்தோம். ஸோ ஃப்ரைட் ரைஸ் வந்து டயட்டில் இருந்தால் சாப்பிட்லாமான்னு கேட்பீங்க. சாப்பிட்லாம், நிறைய வெஜிடபிள் யூஸ் பண்ணி செய்யுங்க. வாரத்தில் ஒரு முறை இல்லை மாதத்தில் ஒரு முறை அது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். முட்டையை இந்த மாதிரி முன்னாடியே பொரித்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். கடைசியாக வந்து சாதத்தோடு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு. ஸோ முன்னாடியே முட்டையை போட்டு உடச்சி ஊற்றி அதிலே எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது முட்டை இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். ஸோ முட்டையே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃப்ரைட் ரைஸில் ப்ரோட்டீனுக்காக கொஞ்சமாக சோயா சங்க்ஸும் சேர்த்துருந்தேன். நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக சோயா சங்க்ஸ் போட்டு அதில் உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் புழிஞ்சு இதில் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ கடாயில் இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு, வெங்காயம். பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்படி சேர்க்க முடியலன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ அது கூட வந்து நம்ம சோயா சங்க்ஸ் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் அதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்து லைட்டாக பரட்டி விட்டுருங்க எண்ணெயிலேயே. அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள் எல்லாம் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள் வந்து நான் நிறையா சேர்த்துருக்கேன். சாதத்தோட அதிகமாக தான் வெஜிடபிள் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணும்போது வெஜிடபிள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாதம் வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஸோ அப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ இது கூட வெஜிடபிள் சேர்த்துட்டு அது கூட உப்பு, அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், சீரகத்தூள், ஸோ இதெல்லாம் நம்ம வீட்டில் எப்போ யூஸ் பண்ணுற அந்த மசாலா எல்லாமே சேர்த்துருக்கேன். அதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெஜிடபிள் வந்து ரொம்ப வேக வேண்டியன்னு அவசியம் இல்லை. அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதிலே வெந்துடும். ஸோ சாப்பிட்றதுக்கு கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதில் 1 டீஸ்பூன் கிட்ட சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். சோயா சாஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா அதையுமே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வடித்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துடலாம். குக்கரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து எப்பவும் போல் சாதம் வந்து நான் வந்து குக்கரில் வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கடைசியாக கொஞ்சமாக பெப்பர், அப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க அந்த முட்டை இருக்கு இல்லையா, ஸோ அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் எக் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில சிஸ்டர் கேட்டிருந்தீங்க எந்தெந்த டிஷ்ஷில் வந்து ப்ரோட்டீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு, வெஜ்ஜில் அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜில். ஃபஸ்ட்டு வெஜ்ஜில் சொல்கிறேன். வெஜ்ஜில் இருக்கிறது வந்து எல்லா சுண்டல் வகை இருக்கு இல்லையா, பயிர் வகைகள். ஸோ அதில் எல்லாமே ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. எக்ஸ்பெஷலி பச்சை பயிறு, அதுக்கப்புறம் வந்து கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து நம்ம துவரம்பருப்பு யூஸ் பண்ணுற இல்லையா சமையலுக்கு, ஸோ அதில், அப்புறம் கொள்ளு. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து ப்ரோட்டீன் அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பன்னீர் இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் பன்னீர் சாப்பிட்றீங்கன்னா வெஜ் லவர்ஸ் வந்து பன்னீர் கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரோட்டீன் இருக்குது. அதுமாதிரி சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயுமே நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ரொம்ப கம்மி ப்ரைஸ் இந்த சோயா சங்க்ஸு. ஸோ இதுவுமே நீங்கள் சேர்த்துக்கலாம்.
இதே நான்வெஜ் லவர்ஸாக இருந்தால் சிக்கன், ஃபிஷ்ஷு, மட்டன், அதுக்கப்புறம் வந்து முட்டை, ஸோ இதில் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நான்வெஜ் லவர்ஸாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலர் பேஸில் எவ்வளோ எடுக்கணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அளவுமே எனக்குமே ஸ்டார்டிங்கில் தெரியாது. ஒரு நாளைக்கு 200 கிராம் 300 கிராம் அந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த ஃபுட்டு வந்து வெயிட் எடுக்கிறாங்க இல்லையா மிஷின், அந்த மிஷின் இருந்தால் நீங்கள் அதிலேயே அளவு எடுத்துக்கலாம். பட் அந்த மிஷின் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லோரும் வாங்க முடியாது. என்னாலேயும் வாங்க முடியல, இன்னும் வாங்க முடியல, அது வாங்கலை. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு சின்ன கப் அளவு வச்சுக்கோங்க, அதையே வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. அந்த சின்ன கப்பை வந்து லஞ்சுக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அதுக்கப்புறம் டின்னருக்குன்னு இந்த 3 வேளையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே ஓரளவுக்கு ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு கரெக்டாக கால்குலேட் ஆகி வந்துடும். ஸோ அதனால் இப்போதைக்கு மிஷின் வாங்க முடியல, உங்ககிட்ட இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்கிட்டயும் மிஷின் இல்லை, நான் இப்படி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ப்ரோட்டீன் எதெல்லாம் இருக்குதுன்னு நான் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதில் தயிர் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதுலேயுமே ப்ரோபயோட்டிக் இருக்குது, அது வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அது வந்து லஞ்சுக்கு ஒரு சின்ன கப்பில் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ரோட்டீன் டிஷ் தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னிலேருந்து வந்து நைட் ட்ரிங்க் குடிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ புது வியூவர்ஸ்க்காக இந்த நைட் ட்ரிங்க்கோட ரெசிபி சொல்கிறேன். ஸோ கேட்டிருந்தாங்க, ஸோ அதுக்காக தான். நான் ஒரு 2.5 கிளாஸ் கிட்ட தண்ணி எடுத்திருக்கேன். இது 2 பேருக்கான அளவு. அதில் 20 மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி குறையிற அளவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு அந்த தோலையை அதிலே போட்டுருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக ஆறுனதும் ஃபில்டர் பண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான், வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெடி. செம்ம எஃபெக்டிவாக இருக்கும் வெயிட் லாஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கேஸ், டே 24 சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு டே 25ல் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பாய் and good night.